மல்டிபோட்டன்ட் அண்ட் யூனிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிபோட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா இது ப்ளூரிபோட்டன்ட் செல்ஸை விட கொஞ்சம் அது ஸ்பெஷலைஸ்டாக வந்து இருக்கும். ஸோ ப்ளூரிபோட்டன்ட் செல்ஸ் என்ன சொல்லியிருந்தேன், அது வந்து எக்டோடர்மா மாறலாம், மீசோடர்மா மாறலாம், எண்டோடர்மா மாறலாம்னு சொல்லிட்டு 3 ஜெர்ம் லேயரில் வந்து சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அந்த ஜெர்ம் லேயருக்குள்ள இதுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டாக வந்து இருக்கும். இப்போ எக்டோடர்ம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து இப்போ ஸ்கின் செல்ஸ், அதில் வந்து நியூரல் செல்ஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதில் இருக்கிற அதுக்குள்ள டிஃபரன்ஷியேட் ஆகிறது தான் நம்ம மல்டிபோட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதாவது ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும், அதே மாதிரி லிமிட்டட் ரேஞ்சுக்குள்ள அதால டிஃப்ரெண்ட் செல்ஸாக வந்து டிஃபரன்ஷியேட் ஆக முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹெமட்டோபைட்டிக் ஸ்டெம் செல்ஸ் வந்து இருக்கு. இது வந்து நம்ம போன் மேரோலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸாக வந்து மாறிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பிளட் செல்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து ஆர்பிசி இருக்கு, டபிள்யூபிசி இருக்கு, பிளேட்லெட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி இப்போ நமக்கு உடம்புல டக்குன்னு ஆர்பிசி கம்மியா இருக்கு அப்படின்னா ஆர்பிசி நிறைய ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த மல்டிபோட்டன்ட் ஸ்டெம் ஹெப்படோபைட்டிக் ஸ்டெம் செல்ஸ் வந்து ஆர்பிசி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ திடீர்னு நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, நமக்கு இம்யூன் செல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஹெமட்டோபைட்டிக் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து இம்யூன் செல்ஸ் நிறைய வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி அந்த பிளட் செட்குள்ளேயே டிஃப்ரெண்ட் ஒரு அவதாரம் எடுக்கிறதுனால இதை வந்து மல்டிபோட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இந்த பிளட் செல்னால இது ஒரு நியூரல் செல்லாவோ இல்லைன்னா ஒரு ஒரு மசில் செல்லாவோ வந்து மாற முடியாது. ஸோ அதுதான் இப்போ ஒரு ஸ்கின் செல் எடுத்தோம்னா அதில் டிஃப்ரெண்ட் லேயர் ஆஃப் ஸ்கின்ல ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கும். இப்போ திடீர்னு ஸ்கின் செல் வந்து மசில் செல்லாக வந்து மாற முடியாது. அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதுதான் மல்டிபோட்டன்ட் அண்ட் ப்ளூரிபோட்டன்ட்குள்ள வித்தியாசம். இப்ப லாஸ்டா யூனிபோட்டன்ட் வந்தோம் அப்படின்னா யூனிபோட்டன்ட் ஸ்டெம் செல் பேர்லயே இருக்கு யூனி, ஒரே ஒரு தான். இதுதான் வந்து மோஸ்ட் ஸ்பெஷலைஸ்டு செல் டைப் ஸ்டெம் செல் டைப். இது வந்து ஒன் ஸ்பெசிபிக் செல்ல தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் ஸ்பெர்மட்டோகோனியல் செல்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்பெர்ம் செல்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இல்ல எனக்கு வந்து இப்போ மூளை சில பேர் கம்மியா இருக்கு, நான் ஸ்பெர்ம் செல் எடுத்து மூளைக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அப்படியே வந்து பிரெயினெல்லாம் வந்து மாறாது. ஸோ அந்த ஒரு காமெடியான எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். இந்த மாதிரி இப்போ ஒரு கேர்ள்ஸுக்கு எக் இருக்கு அப்படின்னா அந்த எக் செல்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரி வந்து ஸ்பெஷலைஸ்டா இப்போ வந்து இந்த லேயர் ஆஃப் ஸ்கின்னை நான் உரிச்சேன் அப்படின்னா இந்த லேயர்ல இருக்கிற செல் இது இந்த லேயர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். திடீர்னு இங்க இருந்து ஒரு மனுஷன் வந்து பிறக்க மாட்டான். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒன் டைப் ஆஃப் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்றது தான் நம்ம யூனிபோட்டன்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ பொட்டன்சியை வச்சு செல்ஸை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸா வந்து 4 டைப்பா வந்து பிரிச்சதை ஒன்னொன்னு டீட்டெயிலா பார்த்தாச்சு. நம்ம நார்மல் செல் மாதிரி வந்து நான் எப்பயும் மாற மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன் அப்படி இல்லாமல் நம்ம ஸ்டெம் செல்ஸ் மாதிரி நமக்கு சுச்சுவேஷனை பொறுத்து நம்மளோட சுற்றி இருக்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணி மாறணும் அப்படின்னா நம்ம நினச்ச இடத்த அச்சீவ் பண்ணலாம். ஸோ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருப்போம், சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஹாப்பியாக வச்சுருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் கனெக்ட் பண்ணிருங்க. அண்ட் திங்க் பை திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.